வணக்கம் வணக்கம் வணக்கம். என் பெயர் ஒயிட் அண்ட் ஒயிட் லைன் நல்லப்ப நீலகண்ட சிவா முனீஸ்வரர் சேர்த்து பேசுகிறேன். இப்போ போனால் 3 கட்சிகள் தனித்தனியாக போட்டிட்டேன்னு, ஒன்று அதிமுக, ஒன்று தாவேகா, ஒன்று திமுக. அப்போ மக்கள் போனால் தாவேகாவுக்கு தனியாகவும் திமுகவுக்கு தனியாகவும் அதிமுக தனியாக ஓட்டு அடித்தாங்க. யார் ஒரு எதிர்கட்சியாக இருக்கணும், ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கணும் அப்படின்னா மக்கள் யார் விருப்பமோ, எந்த கட்சி சார்ந்தவர்கள், எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி அதிமுக, ஜெயலலிதா வழிநடத்திய கட்சி அதிமுக, அதே மாதிரி எடப்பாடியார் வழிநடத்திய கட்சி அதிமுக. அப்படி இருக்கும்போது எம்ஜிஆர் விசுவாசிகள், புரட்சித்தலைவர் விசுவாசிகள் அவங்களாம் அதிமுக ஓட்டு போட்டாங்க, அதிமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க. அதே போன்று திமுக கருணாநிதி ஐயா கலைஞர் கருணாநிதி அவருடைய இதுவாகவும் அண்ணாவினுடைய ஆட்சியாகவும் இருந்த திமுக ஆட்சியாகவும் மு.க. ஸ்டாலின் ஆட்சியாகவும் இருந்த இந்த திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க. அப்போது நல்லா மக்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். அந்த தாவேகாவுக்கு தனி, அதாவது விஜய்க்கு தனியாக அவன் ஓட்டு போட்டாங்க. திமுக அதாவது ஆதரவால் ஜெயிச்ச, அதாவது காங்கிரஸு, கம்யூனிஸ்ட்டு, மற்றவன ஐயா திருமாவளவன் கட்சி, மற்றவங்களாம் போனால் இவங்களுக்கு முஸ்லீம் லீக்கு, இவங்கெல்லாம் ஆதரிக்கும்படி திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆணையின் பேரில், நட்பின் பேரில் ஆதரவு கொடுக்கார் தாவேகாவுக்கு. அப்போது நல்லா மக்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். அதிமுக எப்படி தாவேகா எதிர்ப்பாகவும் திமுக எதிர்ப்பாகவும் செயல்பட்டாங்க. அப்படி செயல்படும்போது எதிர்ப்பாக செயல்படுறாங்களே, இவங்க நியாயமாக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு தான் ஓட்டு போட்டாங்க மக்கள். அப்படி ஓட்டு போட்ட மக்கள் தேர்ந்தெடுத்துருக்காங்க, பல எம்எல்ஏக்களை அதிமுக தேர்ந்தெடுக்காங்க. அந்த தேர்ந்தெடுத்த அதிமுக மக்கள் என்ன செய்கிறாங்க, இவங்க நல்லா செயல்படுவாங்க, இவங்க முதலமைச்சராக வரணும், அதிமுக மீண்டும் அமைச்சர் பதவி வரணும் தான் மக்கள் தேர்ந்தெடுக்காங்க. ஆனால் இது பாருங்கள், இது அப்படியே பாருங்கள், இது உடனே ஒரு பகுதி, அதாவது எடப்பாடியாருடைய வளர்ச்சியால் முன்னேற்றம் அடைந்த அதிமுக முன்னேற்றம் அடைந்த அந்த எம்எல்ஏக்கள் என்ன செய்கிறாங்க, அவர் எதிர்ப்பாக இப்போ செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. திராவிட கட்சியான திமுக அதிமுகவுக்கு ஆதரவு அளித்தது, அதை எஸ்பி வேலுமணி அவர்களும் சி.வி. சண்முகம் அவர்களும் அதிமுக ஆட்சி அமைதி தடுத்து விட்டார்கள். மக்கள் ஆட்சி அமையவே ஓட்டு போட்டார்கள். அதை எஸ்பி வேலுமணியும் சி.வி. சண்முகமும் அதிமுக ஆட்சி அமைவதை தடுத்து விட்டார்கள். நல்ல வாய்ப்பை அதிமுக இழந்து விட்டது, அரிய வாய்ப்பை அதிமுக இழந்து விட்டது. அதிமுக ஆட்சி வர வேண்டும் என்பதே மக்களுடைய விருப்பம். அதனால்தான் அதிமுக ஆட்சி அமைக்க பல எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுத்தார்கள். அந்த வாய்ப்பை எஸ்பி வேலுமணிகளும் சி.வி. சண்முகம் அவர்களும் அதை தடுத்து விட்டார்கள். நன்றி, வணக்கம்.